ஆசீர்வாத தீர்க்க தரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்கள் ஆசீர்வாத நேரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாள்ல ஆவியானவர் தன்னுடைய வார்த்தை கொண்டு உங்களோடு இடைப்பட்டு உங்களை பலப்படுத்தி உங்களை சுகப்படுத்தி தம்முடைய கிரியையை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா பரீட்சையான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த பகுதியிலே நம்ம வாசித்த வார்த்தையின் படிக்கு இந்த 3ஆம் மாதத்தை ஆரம்பிக்க போகிற நாம் இந்த மார்ச் மாதத்திலும் ஆவியானவர் உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் அவர் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல மாற்றுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். இயேசுவுக்குள்ள நமக்கு என்றைக்குமே வெற்றி உண்டு. அவருக்குள் வாழ்கிற வாழ்க்கை அது வற்றாத நீரூற்றாய் இருக்கிறது, சுகமுள்ள நீரூற்றாய் இருக்கிறது, ஆரோக்கியம். அந்த நதி எங்கெல்லாம் பாய்கிறதோ அங்க ஆரோக்கியம், அங்கே செழிப்பு உண்டு என்று எசேக்கியேல்ல நம்ம வாசிக்கிறோம். அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. அது எங்கேயும் இல்ல. அந்த நீரூற்று, அந்த பரிசுத்த ஆவியாகிய நீரூற்று உங்களுக்குள்ளாக இருக்கிறபடினால நீங்க வெளியே இருக்கிற காரியங்களை அல்லது சூழ்நிலைகளை அல்லது எதிர்மறையான விஷயங்களை நம்ம கவனிக்காம எனக்குள்ள உங்களுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த நீரூற்று இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியாகிய நீரூற்று. பரிசுத்த ஆவியானவர் என்பவர் எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்ற திரிய தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள்ல எப்படி இயேசு சிலுவையில உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை மன்னித்து தன்னுடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டு நாம் தேவனிடம் தைரியமாய் சேரும்படியான ஸ்லாக்கியத்தை அவர் ஏற்படுத்தினது மாத்திரமல்ல, அந்த காரியங்களை தேவன் ஏற்கனவே செய்து முடித்த சிலுவையில செய்து முடித்த ஒவ்வொரு நன்மைகளையும் நீங்கள் அனுபவிக்கும்படிக்கு வெறும் வேத வார்த்தைகளை மாத்திரம் அவர் கொடுக்கல, நமக்குள்ள எல்லாவற்றிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா விதத்திலையும் உதவி செய்யும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறவர். வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வார்த்தை சொல்லுகிறது. அல்லது பாவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில உலகத்துல எத்தனையோ பேர் பாவத்திற்காக அதனுடைய பரிகாரத்திற்காக எத்தனையோ காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களுக்காக ஒருவர் மரித்தார். உங்க மேல வர வேண்டிய சாவு மரணம் என்பதை அவர் தன்னுடைய சரீரத்துல ஏற்றுக்கொண்டு தம்முடைய சரீரத்தின் மூலமாய் நித்திய வாழ்வையும் உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்படிக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாம் அவர் செய்த கிரியைகளை அல்லது சத்தியத்தை அறிந்து கொண்டு அதை நான் விசுவாசித்து நாம் வாயினால் அறிக்கையிடணும். இயேசு சுவாமி, என்னுடைய பாவங்களுக்காக நீங்க மரித்தீங்க, என்னுடைய நோய்களை உங்க மேல ஏற்றுக்கொண்டீங்க, என்னை உங்க ரத்தத்தினால் கழுவி என்னை தம்முடைய பிள்ளையாக உங்களுக்கு சொந்தமான பிள்ளையாக என்னை மாற்றினபடினால நான் அதை விசுவாசிக்கிறேன். விசுவாசித்து என் உள்ளத்துல ரட்சிகளாய் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க வந்து என்னுடைய வாழ்வுல தங்கிருங்க. ஒருவேளை இயேசுவை இன்னும் உங்க மனதுல ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த நாள்ல கேளுங்க, இயேசு சுவாமி எனக்கு என் உள்ளத்துல வாங்க, என் பாவத்தை எல்லாம் மன்னிங்க, உங்களை ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நீங்க கேட்கும் போது அந்த ஜீவன் நதி, அவரே ஜீவாப்பமா இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அந்த ஜீவன், அந்த வழி, ஐ எம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப், அந்த வழி மூலமாக செல்லும் போது அந்த சத்தியத்திற்குள்ளாக போகிறோம். சத்தியத்திற்குள்ளாக செல்லும் போது அந்த ஜீவனை அவர் ஏற்கனவே சிலுவையில நம்ம மரணத்தை அவர் மேல ஏற்றுக்கொண்டார். நாம் சாக வேண்டிய இடத்துல, நாம் பாவத்தினால மறிக்க வேண்டிய இடத்துல அவர் தன்னுடைய சரீரத்தினால நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்தது மாத்திரமல்ல,
அந்த பாவத்துக்கு சம்பளமாய மரணத்தை அவருடைய சரீரத்தில் சுமந்தபடினால் இந்த நாள்ல அதை நம்ம விசுவாசிக்கும் போது, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை நீங்க ஏற்றுக்கொண்டபடினால நான் அதை விசுவாசிக்கிறேன், என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க, எனக்கு பல்வங்க வாழ்வை கொடுங்க. அதே போல அந்த நீதிமானா என்னை மாற்றி இருக்கிற அந்த ஒரு நிலைக்குள்ளாக நான் வந்து விசுவாசித்து அதனால வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் என்னுடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, என்னுடைய வேலையில, சரியான ரீதியான சுகத்துக்கு அடுத்த விஷயத்துல, என் படிப்புல, என்னுடைய எல்லா பகுதிகளிலும் அதை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அதை அறிக்கை செய்கிறேன், விசுவாசிக்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன். நீ உன் நாவினால அறிக்கைட்டு இதயத்துல விசுவாசிக்கும் போது அதை நீங்க ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறீங்க. இதயத்துல விசுவாசிக்கும் போது அதே போல நாவினால் அறிக்கையிடும் போது அந்த ரட்சிப்பு உண்டாகிறது. அதே போல தேவனுடைய நீதியையும் நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும் என்ற வார்த்தையின்படி நான் தேவனுடைய நீதியா இருக்கிறபடினால் என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்தபடினால நான் குறைவற்றவனாக, குற்றம் இல்லாதவனாக, நீதிமானாக, பரிசுத்தம் உள்ளவனாக அவருடைய ரத்தத்தால் மாற்றப்பட்டிருக்கிறபடினால் நான் அதை நம்பும் போது, விசுவாசிக்கும் போது என் சரீரத்தில் காணப்படுகிற குறைவுகள், பலகீனங்கள், வியாதிகள், பண பற்றாக்குறைகள், மற்ற என்னென்ன விதத்துல எல்லாம் ஒரு லேக் இருக்கும், ஒரு குறைவு இருக்கும், அந்த சத்தியத்தை அறியும் போது அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்தேசுக்குள் மகிமையில நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நீங்க விசுவாசிக்கும் போது அற்புதங்களை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும் என்ற வார்த்தையின்படி. ஏன்னா இந்த உலகத்துல நம்முடைய காரியங்கள், சூழ்நிலைகள் அல்லது அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் பாவத்தினால் நிறைந்து காணப்படுகிறது. அப்ப ஏற்பட்ட இந்த நாட்கள்ல எனக்கான சுக வாழ்வு ஒருவருக்குள்ள உண்டு, அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உண்டு. எனக்கான ஆரோக்கிய வாழ்வு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உண்டு. எனக்கான பொருளாதார நன்மைகள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் பெற்றுக் கொள்கிறேன். அதை நான் விசுவாசிக்கும் போது அதோட என் குறைகள், என் பலவீனங்களை நான் பார்க்கல, அதை எல்லாவற்றையும் உங்க பாதத்துல வருகிறேன், வைக்கிறேன். நீங்க சொல்லியிருக்கீங்க, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்ற வார்த்தையின்படி யாரெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு வருத்தத்தை பெற்று அல்லது தாங்க முடியாத பாரத்தை உடையவர்களாக நீங்க காணப்படுகிறீங்களோ, ஏசப்பா என்ன மாற்றிடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்க கேட்கும் போது அவர் கட்டாயமாய் உதவி செய்கிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி அல்லது தினமும் அவர் உங்களை நடத்த போதுமானவரா இருக்கிறார். தினமும் அது ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உங்களை வழி நடத்த போதுமானவரா இருக்கிறபடினால நீங்க அதை நம்பும் போது, விசுவாசிக்கும் போது, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அல்லது அந்த அறிவு, அந்த நோயிங் என்று சொல்லுவாங்க. நான் எவ்வளவு தூரம் என் தேவனை சரியா புரிந்து கொண்டிருக்கிறேனோ, அறிந்து கொண்டிருக்கிறேனோ, அவருக்குள்ள குறைவில்லை, அவருக்குள்ள நிறைவுதான் உண்டு, அவருக்குள்ள ஐஸ்வர்யம் உண்டு, அவருக்குள்ள மகிமை உண்டு, அவருக்குள்ள ஆரோக்கியம் உண்டு, அல்லது என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களும் அந்த ஜீவன், அந்த நித்திய ஜீவன். ஏன்னா அவர் தான் ஜீவனா இருக்கிறார், அவர் தான் ஒளியா இருக்கிறார், அவர் தான் அன்பாக இருக்கிறார், அவர் தான் வெளிச்சமாக இருக்கிறார். எங்கே லைஃப், எங்க ஜீவன் குறைவுபடுகிறதோ அங்கே மரணமோ அல்லது இருளோ அல்லது பிரச்சனையோ அல்லது வியாதியோ செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆனா எல்லாவற்றாலும் ஜீவனால் நிறைந்த இயேசு கிறிஸ்து, அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சோர்ஸ், அந்த ஜீவனின் ஊற்றாகிய அவர் எனக்குள்ளே வரும்போது, அவரை நான் அழைக்கும் போது, அதே போல அழைத்து அவரை உள்ளே வரவேற்பது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அவருக்குள் இருந்து அந்த ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் கொடுத்த ஜீவ வார்த்தையை, வேத வசனத்தை நான் தியானிக்கும் போது, அதே போல ஆவியானவர் தன்னுடைய ஜீவனை என்னுடைய சரீரத்துல, என்னுடைய எண்ணங்கள்ல, என்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தும்படிக்கு நான் அவரை கேட்கும் போது, ஆவியானவரே உங்க ஜீவனினால் என்னை நிரப்புங்க,
இந்த சாவுக்கு ஏதுவான ரோமர் 8 சொல்லப்படுகிறது, அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரம் அல்லது பலவீனப்படக்கூடிய சரீரம். ஆனால் அதே சமயம் ஒரு நல்ல செய்தி, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவராகிய உயிர்ப்பிக்கிற நதி இருக்கிறார், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இருக்கிறார், அல்லது லைஃப் கிவிங் ஸ்பிரிட். அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நம் சரீரங்கள்ல அவர் ஊடுருவி பாயும்போது, அல்லது நம்ம சூழ்நிலையில் ஒருவேளை முடக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், கட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஆனால் நீங்க அவரை கேளுங்க, ஆவியானவரே, இயேசுவின் நாமத்துல நாங்க வருகிறோம், எங்க வாழ்க்கையில இந்தந்த பிரச்சனைகள் காணப்படுகிறது, இந்தந்த சூழ்நிலைகள் காணப்படுகிறது. ஆனா நீங்க எங்களுக்கான விலையை நீங்க கொடுத்துட்டீங்க. நாங்க நல்லா இருப்பதற்காக உங்க சரீரத்துல எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டபடினால சுவாமி, இதனால நான் விசுவாசிக்கிறேன், எனக்கான நன்மைகளை நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்க. அதை நான் ஜஸ்ட் பிலீவ் பண்றேன், நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவு, அவர் எப்பேற்பட்டவர், எப்படிப்பட்டவர், எனக்கு எல்லாவற்றிலும் போதுமானவரா இருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையினால, நீங்க பார்க்கிற பூமி வானம் எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினால அவர் படைத்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. அந்த வார்த்தையில வல்லம் உண்டு. அவர் வார்த்தையை அனுப்பும் போது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னால் வெளிச்சம் உண்டாயிற்று என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல எதெல்லாம் உண்டாகணுமோ அதை தன்னுடைய வாயின் வார்த்தையை கொண்டு அவர் கட்டளையிட்டார், பேசினார். அப்பொழுது அந்த காணப்படாதவைகள், அந்த இல்லாதவைகள், அல்லது அந்த இடத்தில் இல்லாத நிலையில, அல்லது நம்ம பார்வையினால பார்க்க முடியாத அந்த விஷயங்களை கொண்டு வரக்கூடிய அந்த உருவாக்குகிற வல்லமை, சிருஷ்டிக்கிற வல்லமை அவர் பேசுகிற வாயின் வார்த்தையினால உண்டானது என்று நம்ம வாசிக்கிறோம். அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் அப்பேற்பட்ட தன்மை உடையவர்களாக அவர் மாற்றி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா எவனாயிலும் மார்க் 11:23 சொல்லுகிறது, எவனாயிலும் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளண்டு போ என்று சொல்லி தன் இதயத்தில் சந்தேகப்படாம விசுவாசித்தார், அவன் சொன்னபடி ஆகும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட விசுவாசம் என்பது ஒன்றுமில்லை, தேவன் மேல என்னுடைய மென்டல் ரீசனிங் என்று சொல்லுவாங்க, என்னுடைய கற்பனையின் அடிப்படையில அல்ல, என்னுடைய எண்ணங்களின் அடிப்படையில அல்ல, அல்லது ஒரு சூழ்நிலையை குறித்த என்னுடைய கருத்தின் அடிப்படையில அல்ல, தேவன் மேல என்னுடைய விசுவாசம், அல்லது தேவனால் இதை செய்ய முடியும், இந்த காரியத்தில் அற்புதங்களை செய்ய முடியும் என்ற விசுவாசம் என்ற காரியம்தான் விசுவாசம். விசுவாசம் என்பது மனுஷனுடைய ஞானத்துல அல்ல, தேவனுடைய பலத்துல அல்லது தேவனுடைய வல்லமையில நம்ம சார்ந்து இருக்கிறோம். அப்ப வேதத்துல நம்ம ஒவ்வொரு அற்புதங்களை தியானிக்கும் போது இயேசு எத்தனையோ இடங்கள்ல அற்புதங்களை செய்திருக்கிறார். இயற்கைக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், இயற்கையில அற்புதங்கள், சரீரத்துல சுகம் அளிக்கிற அற்புதம், முடியாத விஷயங்கள், முடிந்து போன விஷயங்களையும் மடித்த நிலைமையில் காணப்பட்ட விஷயங்களையும் அவர் கட்டளையிட்ட போது அது திரும்பவும் வந்திருக்கிறது. ஏன்னா அவருக்குள்ள ஜீவன் உண்டு. அதனால உங்க வாழ்க்கையில முடிந்து போயிற்று என்ற ஒரு நிலையில நீங்க காணப்படலாம். முடிந்து போச்சு, இந்த விஷயம் முடிந்து விட்டது, அல்லது இதற்கப்புறம் இதற்கு ஹோப்பே இல்லை, இதற்கு ஒரு நம்பிக்கை இல்லை என்ற ஒரு நிலையில காணப்பட்டாலும், இந்த நாள்ல நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலும் இந்த நிகழ்ச்சியை ஒருவேளை நீங்க பார்த்து கொண்டு இருந்தால், இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய அவர் போதுமானவரா இருக்கிறபடினால, இயேசு சுவாமி என்னுடைய உண்மை நிலையை நான் உங்க கருத்துல கொண்டு வரேன். ஏன்னா பல வேளைகள் நாம் இருக்கிற நிலையை நாம் ஒத்துக்கொள்ளாத நிலையில அவர் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துவதற்கு நம்ம இடம் கொடுக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்ப நம்ம சொல்லணும், ஆண்டவரே என்னால முடியாது, இந்த விஷயத்துல எனக்கு அற்புதங்களை செய்ய உங்களால மாத்திரம்தான் ஆகும். அதனால நான் விசுவாசிக்கிறேன், உங்க சமூகத்துல வருகிறேன். இந்த சூழ்நிலையில உங்களுடைய மகிமையை வெளிப்படுத்துங்க, உங்க வல்லமையை வெளிப்படுத்துங்க, உங்க அற்புதங்களை செய்யுங்க சுவாமி. நான் முழுவதும் உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் மறுபடியும் அருள் செய்வேன், நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அப்ப நீங்க
அவரை நோக்கி கூப்பிடும் போது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது. அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம பல வேளைகளில் பலருடைய முகங்களை பலருடைய இந்த இடத்துல இருந்து உதவி வரும் என்று பல இடங்களை நம்ம நம்பி ஏமாந்திருக்கலாம். ஆனா அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும். அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை முதலாவது ஏறெடுக்கணும். அல்லது மற்ற காரியங்கள் மீது என் கண்களை பதிய வையாமல் அந்த பார்வையை எடுத்து விட்டு, ஏன்னா ஒரு சூழ்நிலைகளே அல்லது ஒரு குறைவுகள் மேலேயே என்னுடைய பார்வை போகும் என்றால் நான் ஒரு நம்பிக்கற்ற நிலைக்குள்ளாக ஆழமாய் போக வேண்டிய அல்லது அழுத்தத்திற்குள்ளாக போக வேண்டிய ஒரு நிலைக்குள்ள தள்ளப்படுவேன். ஆனா என் பார்வை அந்த காரியத்தின் மீது அந்த சூழ்நிலை மீது இருந்து எடுத்து விட்டு இயேசுவின் மீது, ஏன்னா எல்லா சகலமும் அவர் மூலமாய் அவருக்காக உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா எழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி, அந்த ஒளி உங்களுக்குள்ள வரும்போது, அந்த ஒளியை உங்க சூழ்நிலைகள்ல அனுமதி கொடுக்கும் போது, எப்படி இருள் நிறைந்த இடத்துல வெளிச்சம் வரும்போது அந்த இருள் மறைகிறதோ, மெய்யான ஒளியாய் அவர் உங்க வாழ்க்கையில இருண்ட சூழ்நிலையா இருக்கலாம் அல்லது வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா வெளிச்சமாய் அவரை கூப்பிடுங்க. ஆவியானவரே, எந்த சூழ்நிலையில ஒரு எதிர்மறையான விஷயங்கள் இருக்கு, நம்பிக்கையற்ற நிலையில நான் காணப்படுகிறேன், ஆனாலும் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு சத்தியத்தை நான் அறிந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் உண்டாக்கினவன் நீங்க என்று வேதம் சொல்லுகிறது. அதனால அந்த நம்பிக்கையோட நான் உங்க சமூகத்துல வருகிறேன் சுவாமி. இந்த நாள் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, மகிமையானவைகளை செய்யுங்க. விசுவாசத்திற்கிறவன் இன்னார் என்று அடைப்பேன் என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாள்ல நம்ம ஜெபிப்போமா? இயேசு சுவாமி, இந்த வேளையில மகத்துவம் உள்ளவர், மாட்சிமை நிறைந்தவர், அற்புதங்களை செய்ய போதுமானவர். யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, உங்க சுகம் அளிக்கிற கர்த்தருடைய வல்லமை இறங்கி அற்புதங்களை அதிசயங்களை செய்வதாக சுவாமி. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள்ல எங்க நம்பிக்கையின் காரணமா இருக்கிற நீங்கப்பா, எங்களுக்கு அற்புதங்களை செய்ய போதுமானவரா இருக்கிற நீங்க சுவாமி. இப்ப அற்புதங்களை செய்ய சுவாமி. யாரெல்லாம் நம்பிக்கை இல்லாத நிலையில இருக்காங்களோ, இயேசுவின் வல்லமை அவங்க சரீரங்களை தொட்டு, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிசாசு போராட்டங்களா இருக்கலாம், இப்ப ஆவியானவர் கிரியை செய்கிற நேரம் இது. விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசு சுவாமி, நாங்க கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி என்ற வேத வசனத்தின்படி வருகிற நாட்களிலும் எனக்கு அற்புதங்களை செய்ய போதுமானவரா இருக்கிறபடினால வறட்சியான காலங்கள் எப்படி இருந்தாலும் சரி, என் ஆத்மாவை திருப்தியாக்குகிறவன் நீங்க. ஏன்னா நான் வெளியிருந்து வாழவில்லை, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரோடு எனக்குள்ள இருக்கிற தேவனுடைய வல்லமை கொண்டு நான் வாழ்கிறபடினால அங்க குறைவு என்பதே இல்லை. அங்க எப்பொழுதும் நிறைவுதான். அந்த நிறைவு எல்லாவற்றிலும் எல்லாவற்றால் நிரப்புகிறவர் வெளிப்படுத்தும்படி நாங்க கேட்கிறோம் சுவாமி. கர்த்தர் மகிமையானவைகளை செய்யுங்க, அதிசயமானவைகளை செய்யுங்க, ஆச்சரியமானவைகளை செய்யுங்க சுவாமி. இப்ப அற்புதங்கள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்துல சரீரத்துல எப்பேற்பட்ட வியாதிகளா இருந்தாலும் இப்ப சுகம் அளிக்கிற கர்த்தருடைய வல்லமை இறங்கி ஒவ்வொரு சரீரத்தின் பகுதிகளுக்குள்ளாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீண்ட நாளாய் காணப்படுகிற வியாதிகள் இப்ப சுகமாகுது. நீண்ட நாட்களாய் அதற்கு ஒரு தீர்வே இல்லாத நிலையில ஒருவேளை இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டு இருந்தா, ஆண்டவருடைய சுகம் அளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கி அற்புதங்களை செய்கிறது, அதிசயங்களை செய்கிறது. இப்ப விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. எந்தெந்த பகுதிகளெல்லாம் ஒரு கட்டப்பட்ட நிலையில காணப்படுகிறாங்களோ, அது பலவீனமா இருக்கலாம், பொருளாதாரத்துல ஒரு கட்டப்பட்ட நிலைமையில அல்லது வாழ்க்கையில ஒரு முன்னேறக்கூடாத ஒரு நிலையில, அவங்க தடைப்பட்ட நிலைமையில என்னமோ ஒரு காரியம் என்னை தடை பண்ணுகிறது, நான் இதற்கு மேலாக என்னால் வளர்ச்சி அடைய முடியவில்லை,
அல்லது ஒரு முன்னேற்றத்துக்குள்ள போக முடியல என்று யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ சுவாமி, இப்ப எல்லாவற்றையும் தடைகளை உடைத்து போடுகிற முன் சென்று கோணலானவைகளை சதையாக்கி கரடு முரணானவைகளை சமமாக்குங்க என்று நாங்க கேட்கிறோம் சுவாமி. உங்க கரம் இதை செய்வதாக, அற்புதங்களை செய்வதாக, அதிசயங்களை செய்வதாக. தெல்லான ஜனங்களை பார்த்து நீங்க மனதொருகி அவங்க மேல கரத்தை நீட்டி தொட்டு அவளை ஆசீர்வதிச்சீங்க. ஒவ்வொரு மக்களையும் யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, விடுதலையாக்குங்க, அற்புதங்களை செய்யுங்க சுவாமி, அற்புதங்களை செய்யுங்க. எல்லா கட்டுகளும் முறிக்கப்படுவதாக, எல்லா பலவீனங்களும் மாறுவதாக. இப்பொழுது 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 வர வேண்டிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்துல கை கூடி வருவதாக, எல்லா தடைகளும் மாறுவதாக. இப்ப உருவாக்குகிற கர்த்தருடைய வல்லமை, உருவாக்குகிற கர்த்தருடைய வல்லமை யாரெல்லாம் சரீர உறுப்புகள் செயலற்ற நிலையில அல்லது சரியா செயல்படாத நிலையில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ இப்ப இயேசுவின் நாமத்துல அது புதிய லங்ஸா உருவாகட்டும், புதிய கிட்னிஸ் உருவாகட்டும், அல்லது சரீர எந்த பகுதியில சரியா செயல்படாத நிலையில இருக்கோ ஒவ்வொரு பகுதியிலுக்குள்ளயும் உருவாக்குகிற புதிய பாடி பார்ட்ஸ் கொண்டு செல்கிற அந்த ஹீலிங் ஏஞ்சல்ஸ நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். தேவதூதர்களை அந்த புது உறுப்புகளை அவங்களுக்குள்ள கொண்டு வரட்டும். ஒரு அற்புதம் உருவாக்குகிற வல்லமை. நீங்க கிரியேட்டிவ் கார்டு உருவாக்குகிற தெய்வம், சிருஷ்டி கர்த்தப்பா. இப்ப புது உறுப்புகளை உருவாக்குங்க, உருவாக்குங்க, உருவாக்குங்க. உங்க அற்புதம் அளிக்கும் வல்லமை. இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை உண்டு பண்ணுகிறவன் இந்த வேலையிலப்பா உண்டாக்குங்க என்று நாங்க கேட்கிறோம். உண்டாக்குங்க, உண்டாக்குங்க. வயிற்று வலி இயேசுவின் நாமத்துல இப்ப சுகமாகுது. வயிற்று வலியில மூட்டுல இருக்கிற வலிகள், முழங்கால் எலும்பு சம்பந்தமான வலிகள் இப்பொழுது சுகமாகுது, பெற்றுக்கொள்ளுங்க. கழுத்துல காணப்படுகிற வலிகள் இப்ப சுகமாகுது. தைராய்டு பிரச்சனை இப்ப மாறுகிறது. கண்ணில் காணப்படுகிற அந்த குறைபாடு, அந்த பிரச்சனை இப்பொழுது சுகமாக்கப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. யாரெல்லாம் வாழ்க்கையில நடந்து சில துயரமான சம்பவத்தின் நிமித்தம் அவங்க மனதுல துக்கத்தோடு வேதனையோடு காணப்படுறாங்களோ சுவாமி, அப்பேற்பட்ட ஒவ்வொரு மக்களையும் நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. ஏன்னா நீங்க சொல்லியிருக்கீங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர் கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற வார்த்தையின் படிப்பா. மனசுல காணப்படுகிற அந்த பாரங்கள் எல்லாம், அந்த வேதனைகள் எல்லாத்தையும் ஏசப்பா இந்த வேலையிலப்பா உங்க மேல வைக்கிறோம். உங்க வல்லமினால நிரப்புங்க சுவாமி, வல்லமினால நிரப்புங்க, வல்லமினால நிரப்புங்க. அந்த பாரங்கள் மனசுல காணப்படுகிற தாங்க முடியாத துயரங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க சுவாமி. எடுத்து போட்டு மனதுல தேவையான சமாதானத்தை, சந்தோஷத்தை இந்த வேலையில நீங்க கட்டளை எடுங்கப்பா, கட்டளை எடுங்கப்பா, கட்டளை எடுங்க, கட்டளை எடுங்கப்பா. இப்ப தேவ சமாதானம், உலகம் கொடுக்க முடியாத அந்த சமாதானம், சந்தோஷத்தை இயேசு இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நீர் என்னை சுகமாக்கும் தெய்வம், நீர் என்னை சுகமாக்கும் தெய்வம். உம் வார்த்தை அனுப்பி சுகமாக்கிடும். நீர் என்னை சுகமாக்கும் தெய்வம். உம் வார்த்தை அனுப்பி சுகமாக்கிடும். நீர் என்னை சுகமாக்கும் தெய்வம். பாடுவோமா? நீர் என்னை சுகமாக்கும் தெய்வம், நீர் என்னை சுகமாக்கும் தெய்வம். உம் வார்த்தை அனுப்பி சுகமாக்கிடும். நீர் என்னை சுகமாக்கும் தெய்வம். இயேசுவா உங்களை தொட்டு சுகமாக்கி கொண்டு இருக்கிறார். அதே போல ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தால இன்னும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளல, எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைவு வேணும்னா கேளுங்க. ஏன்னா நன்மையை கொடுக்கிறவர் அவர், புது பாஷைகளை கொடுக்கிறவர் அவர். நீங்க கேட்கும் போது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார். நீங்க எப்பேற்பட்ட நபரா இருந்தாலும் சரி, வேதம் தெளிவா சொல்லுது, கேட்கிற எவனும் எவனும் உங்க சந்தோஷம் நிறைவாகும்படி
பெற்றுக்கொள்ளுங்க என்ற வேத வசனத்தின்படி இப்ப பெற்றுக்கொள்ளுங்க. அந்த ஆவியான உங்க மேல ஊற்றப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவரே, யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ ஒவ்வொருவர் மேல, சிறியோர் பெரியோர் வயதானவங்க எல்லார் மேலையும் இயேசுவின் வல்லமை, அந்த ஆவியானவருடைய பிரசுரம் இறங்குவதாக, ஆவியானவர் இறங்குவதாக. அவங்களுக்கு புது பாஷைகளை கொடுங்க, நவமான பாஷைகளை கொடுங்க சுவாமி. இப்பொழுது பெற்றுக்கொள்ளட்டும், எப்பொழுது பெற்றுக்கொள்ளட்டும், எப்பொழுது பெற்றுக்கொள்ளட்டும். அவங்களுக்கு வச்சிருக்கிற கிருபைகளை, வரங்களை கொடுங்க சுவாமி, தாளந்துகளை கொடுங்க சுவாமி. இப்ப கொடுங்கப்பா, கொடுங்க. அப்படியே நிரப்பி கொண்டு இருக்கிறீங்க. ஆவியானவர் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறார், நிரப்பி கொண்டு இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க அந்த புது பாஷைகளை ஆவியானவர் கொடுத்தா பேசுங்க. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. உங்க சரீரத்துல ஒரு வல்லமை இறங்குறத உணர்றீங்க. நிறைய பேர் ஆவியானுடைய பிரசனம் உங்க சரீரத்துக்கூடாக பாய்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த விடுதலை இப்பொழுது உண்டாவதாக, இப்ப உண்டாவதாகப்பா. அப்படியே நீங்க அற்புதங்களை செய்றீங்க, அதற்காக நன்றிப்பா. ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கிட்டீங்க, அதற்காக நன்றி. உங்களுக்கு கோடி நன்றியை செலுத்துகிறோம் சுவாமி, செலுத்துகிறோம் சுவாமி, செலுத்துகிறோம் சுவாமி. எக்ஸாம்ஸ்க்காக ரெடி ஆகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த எக்ஸாம் டைம்ல அவங்களுக்கு தேவையான கிருபையை கொடுங்க சுவாமி. நன்றாய் படிக்கும்படிக்கு, நன்றாய் எழுதும்படிக்கு உதவி செய்யுங்க. எல்லா தேவையில்லாத பயங்கள் மாறட்டும் சுவாமி. சரீரத்துல நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும் சுவாமி. படித்தது மறக்காம இருக்கட்டும், ஞாபகத்துல இருக்கட்டும் சுவாமி. அவங்க எளிதாய் நன்றாய் எழுதி முடிக்கும்படிக்கு, அதிக மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெறும்படிக்கு, எக்ஸாம் எழுதுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேலையில உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்க. உங்க கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீங்க, அதற்காக நன்றி. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்திருக்கீங்க, அதற்காக நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்கள் செய்திருந்தா அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள். உங்கள் சாட்சிகளை மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு 9362777231 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.